நம்ம பிக் பாஸோட முதல் ப்ரோமோ அப்படின்றத தாண்டி முதல் ஆக்டிவ் இன்னைக்கானது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லலாம். சோ என்ன நடந்தது? என்ன மாதிரியான டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து ஆனந்தி நம்மளோட ஃபைனலிஸ்ட்க்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன டாஸ்க் மாரி குடுத்தாங்க. அதாவது நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களோட டாப் 6ல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட அடுத்தவங்களோட கேம் பிளே எப்படி இருந்தது? அப்படின்ற ஒரு குட் விஷயத்த சொல்லுங்க அப்படின்ற மாரி சொன்னா, நம்மளோட பிக் பாஸ் அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு டாஸ்க்க குடுத்திருக்காரு போல இருக்கு. ஆரம்பம் நம்ம ஆனந்தியோட டாக்கோட ஆரம்பிச்சு, பினிஷிங் பாத்தீங்கன்னா, முரண்பாடோட முடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். ஏன்டா டேய்! அப்போ கடைசி வரைக்கும் நல்லதுன்ற ஒரு இதுலயே போமாட்டீங்க. அப்படி போனா கன்டென்ட் இருக்காதுன்னு சொல்லி எப்படி சுத்தியாவது மூக்க தொடுற மாதிரி, அவங்க வந்து அந்த நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தலாம் வந்து நிப்பேன் அப்படின்ற மாரி இருக்கிறது வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற மாரி நமக்கு தெரியல. சோ விளையாட்டா மனசுல இருக்க வன்மங்கள் எல்லாத்தையும் வெளிய கொட்டுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. எப்படி நேத்து அன்ஷிதா அவர்கள் வந்து எனக்கு வன்மமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்மத்த கொட்டுனாங்களோ, அதே மாதிரி தான் இது நடக்குது அப்படின்ற மாரி நான் பார்க்குறேன். இப்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்து வந்து என்ன சொல்றாரு, நான் ஜாக் வந்து முதல் நாள்ல இருந்து ஒரு சந்தேக கேஸ் லிஸ்ட்லயே தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் அங்க ஜூம் வைக்கும்போது ஜாக் ஷாக்கிங்கா பாருங்க. இதுல ஷாக்கிங் பாக்குறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது ரியாலிட்டி தான். இந்த பிக் பாஸ் வீட்ல என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும், எப்பேர்ப்பட்டவங்களாவே இருந்தாலும், அந்த சந்தேகம் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா, எப்ப நம்ம கால வார்றாங்க, என்ன ஏதுன்னு. ஏன்னா, அந்த மிடில் கிளாஸ் லெட்டரா இருக்கட்டும், நேத்து முத்து ஒரு சில விஷயங்கள் பேசினார் இல்லையா? அந்த வீக்கெண்ட் எபிசோட் அப்போ அவர் மணி பாக்ஸ பத்தி பேசவே இல்ல முத்துக்கிட்ட. அந்த சண்டே எபிசோட்ல எப்படி அவங்க சொல்லலாம்? சொல்றதுன்னா முன்னாடியே பேசியிருந்துக்கணும். சாட்சன் எனக்கு பிஆர் வேலை பாக்குதுன்னு சொல்லுது. சோ அந்த இத வச்சுதான் முத்து பேசுறாரு. அவர் அத அன்னைக்கு கேஷுவலா எடுத்துக்கிட்டாலும், அவரோட மனசுல அந்த எண்ணம் இருக்குன்றத கிளியரா நேத்து தர்ஷிகிட்டயும், பவிக்கிட்டயும் அவர் சொல்லும்போது நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஓகேவா? ஜாக் வந்து ஜம்பிங் கேம் ஆடுறாங்க. இல்ல சவுண்ட் வந்து சேஃப் கேம் ஆடுறாங்க. என்னவா வேணா இருக்கட்டும். இப்ப ஜாக் வந்து விஷால ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. இவன் எப்படி கேம் விளையாடுறான் அப்படின்னு பார்க்கும்போது, அத வச்சுதான் இவன் கேமே ஆடுறான் அப்படின்றதா இவனோட கேம் முறை அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி, அவங்க அகைன் யார சொல்றாங்கன்னா விஷால தான் சொல்றாங்க. இப்ப அன்ஷிதா அதுக்கு திரும்பவும் கொட புடிச்சுட்டு வந்து அந்த இடத்துல ஒரு சண்டை நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா நேத்தே சுனிதா கிட்ட சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு ஆள பத்தி பேச வேண்டியிருக்கு அந்த பிஆர் இஷ்யூல. நான் பேசுவேன். கொஞ்சம் மெல்லமா பேசிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதனால இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே அன்ஷி போயிட்டு விஷாலுக்காக ஜாக்கிட்ட சண்டை போட்டாலும் போடலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குதுங்க. ரயான் வந்து பவித்ரா வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல இருந்து எனக்கு அவங்க மேல ஒரு முரண்பாடு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு. எதுலயுமே செட் ஆகாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே நம்ம வந்து பல இடத்துல பார்த்திருக்கோம்ல. ரீசென்ட்டா பவி வந்து ரொம்ப ஒர்க் அப்படின்ற விஷயத்துல வந்து எல்லாரையும் வந்து அடிச்சு இது பண்ணிட்டே இருக்காங்க. பண்ணுங்க, அத பண்ணல, இத பண்ணல அப்படின்ற மாரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது கூடிய சீக்கிரத்துல பர்ஸ்ட் அவுட் ஆகும் அப்படின்ற மாரி நம்மளால பார்க்க முடியுது. இன்னொருத்தர் யாருன்னா சௌந்தர்யா. இவங்க முத்துவ தவிர யாரையும் சொல்ல மாட்டாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதே மாதிரி அவங்க முத்துவ மட்டும் தான் கார்னர் பண்ணி சொல்றாங்க. இந்த அலையன்ஸ் வச்சுக்கிறது, அந்த ஒரு மைண்ட் கேம் அந்த மாரி எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி எதுவுமே எனக்கு புடிக்காது. அது முத்து பண்றான். அதனால எனக்கு அது முரண்பாடா இருக்கு. அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனந்தி ஆரம்பிச்சது வந்து கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய நீங்க ரசிச்ச விஷயங்கள சொல்லுங்க அப்படின்றது. பிக் பாஸ் கொளுத்தி போட்டது வந்து முரண்பாட சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சோ இப்போ எல்லாரோட மைண்டுக்குள்ளயும் அது இருந்துட்டே இருக்குமா? இப்போ ஜாக்கு கன்ஃபார்மா இருக்கும். முத்து என்னடா இப்படி சொல்றான் அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும். பட் இதுக்கப்புறம் அவங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. இன்னும் 5 நாளோ 4 நாள் தான் இருந்துட்டு இருக்குங்கிறதுனால, அவங்களுக்கு அத எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுதுன்றது. இது இப்படியே கன்டின்யூ ஆகுதா? இல்ல வன்மம் தொடருதா? இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வேற வந்திருக்காங்க. அவங்களோட ஒப்பீனியன்ஸ் படி கேம் எப்படி போக போகுதுன்னு பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருங்க.